என்னோடய சில்வர் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் சும்மா தான் மாலுக்கு போயிருந்தோம். ஸோ என் பொண்ணோட பர்த்டே அப்போது. ஸோ அந்த டைமில் 31 டிசம்பர் அன்றைக்கி நாங்கள் போயிட்டு என்ன பண்ணோன்னா, அவளுக்கு ஏதாவது வாங்கலாம். ஆக்சுவலாக அவளுக்கு சில்வரில் பெண்டன்ட் பார்க்கலான்னு பார்த்தோம். சும்மா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தோம். சரி போயிட்டோமே, ஏதாவது வாங்கலாம், வாங்காமல் வர வேண்டாம் குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, டாலர் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, பீஸ் ரேட் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ரிங்கு பார்த்தோம். இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் வந்து ஒரு 2 கிராம்ஸ் தான் வருது. ஒரு 2.9 2.24 அந்த ரேஞ்சு தான் வருது. இது பார்த்திங்கன்னா 2.9. இதுலேயுமே பார்த்திங்கன்னா 2.9னா வெறும் சில்வர் கிடையாது. அதில் பாருங்கள் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோனோட வெயிட்டும் சேர்த்து தான் 2.9. ஸோ எப்படியும் வந்து ஒரு 700 மில்லிகிராம் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் இருக்கும் மினிமம். ஸோ எப்படியும் ஒரு 2 கிராம்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். 2 கிராம்ஸ் தான் வந்து சில்வரோட வெயிட்டே. இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் நல்லா இருந்தது. ஸோ இன்னொரு ரிங் வாங்கியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா 2.24 தான் வெயிட்டே. இது வந்து 2.24 தான் வெயிட்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட இது கம்மியாக இருக்குது. பார்க்க சரி அவளுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்துட்டோம். நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, பீஸ் ரேட்டுன்னு சொல்லிவிட்டு. பட் அப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், சில்வர் ஏறிட்டே தான் போகுது. 1000 ருபீஸ் வந்துடும்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி நான் வாங்கினதே கிடையாது. யூஸ்வலாக இந்த மாதிரி கரெக்டாக அந்த ரேட்டெல்லாம் பார்த்து தான் வாங்குவேன். சரி அன்றைக்கி குழந்தைக்காகன்றதுனால வாங்கிட்டோம். பட் அப்புறம் எனக்கு மனசே கேட்கல. சரி நம்ம போய் காயினாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு 3 ஜனவரி அன்றைக்கி போயிட்டு கேட்டோம். பில் அவங்க எதுவுமே கொஸ்டின் பண்ணவே இல்லை, ஏன் மாற்றுறீங்க என்னன்னே கேட்கல. அது ஒரு நல்ல விஷயம். மற்ற ஜுவல்லரிலாம் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் இதை மாற்றணும், காயின் வாங்கணும்னு சொன்னேன். ஓகே மேம் சொன்னாங்க. காயின்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 காயின் தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் வாங்கிக்கலான்னு பார்த்தேன் அன்றைக்கி ரேட்டுக்கு. ஸோ பட் ஆனால் கரெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா அவங்களே எனக்கு பைசா கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் 6 காயின் ஒன்று 2 கிராம்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இவ்வளோ தான் இருந்துச்சு அவங்கக்கிட்ட கரெக்டாக. இதுக்கப்புறம் ஒரு காயின் கூட இல்லை. எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். இல்லை இவ்வளோ தான் இருக்குது மேடம், அது பண்ண முடியாதுன்னாங்க. 999 பியூரிட்டி பார்த்திங்களா, 2 கிராம்ஸு. ஸோ இது என்ன எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, வீட்டுக்கு வந்தப்புறம் தான் நான் கவனித்தேன், கொஞ்சம் அந்த எட்ஜஸ்லாம் வந்து சொட்டையாக இருக்குது. அதாவது நல்லா நசுங்கின மாதிரி இருக்குது பாருங்களேன். இது ஒரு காயின்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட எல்லா காயின்ஸுமே அப்படி தான் இருக்குது. எட்ஜு வந்து ஸ்மூத்தாக இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட நான் இந்த மில்லிகிராம்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்தது வெயிட் போடும்போது. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள், ஸ்க்ராட்ச் இருக்குது. எல்லா இதுலேயுமே வந்து நான் வாங்கும்போதே ஸ்க்ராட்ச் இருந்தது. ஒரு மாதிரி நமக்கு ஒரு புதுசாக ஒரு காயின் வாங்குற மாதிரியே ஃபீலிங் இல்லைங்க. பாருங்கள் எட்ஜும் வந்து சொட்டையாக இருக்குது. ஸோ நசுங்கின மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம போய் அதை திருப்பி இந்த காயினை வந்து கொஞ்ச நாள் கழித்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதுக்கு ஊறுக்கிற சார்ஜ், அந்த சார்ஜுன்னு 1% 2% கழிக்கிறாங்க. ஆனால் கேட்டால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்ககிட்டேருந்து வர ஸ்டாக்கு தான் அப்படின்றாங்க. ஆனால் இது பாருங்களேன் எவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ புதுசாக வேர் ஹவுஸ்லேருந்து வந்தால் இவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு புது காயின் வாங்குகிற ஃபீலிங்கே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. நான் அங்கே ஒரு வீடியோ எடுக்கலை. இதுவும் பாருங்கள் நசுங்கின மாதிரி இருக்குது எட்ஜில். ஸோ 4-5 காயின் அப்படி தான் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தப்புறம். சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம அட்லீஸ்ட் அந்த ரிங்கை மாற்றிட்டோமேன்ற எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அது ஒரு 4 கிராம் தான் அந்த ரிங்கு. அதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 4000 பே பண்ணிட்டேன். ரவுண்டாக 4000 பே பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன். 4 கிராமு 256 அன்றைக்கி ரேட்டு போட்டு பார்த்தா 1250 அந்த மாதிரி தான் வரும். பட் நம்ம வந்து கிட்டத்தட்ட 2.5 மடங்கு நான் ஜாஸ்தி பே பண்ணியிருக்கேன். பீஸ் ரேட்டு தான், அதில் அவங்க வேஸ்டேஜ் எதுவுமே எப்படி பார்த்தாலுமே எப்படிங்க 2.5 மடங்கு வரும். ஸோ அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. வீட்டுக்கு வந்து எனக்கு நிம்மதியாக தூங்கவே முடியலன்னு சொல்லலாம். ஸோ இதை மாற்றிடலாம். நான் அப்புறம் என் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், நான் உனக்கு வேறு நல்ல டிசைனாக லலிதாவில் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு. ஏன்னா லலிதாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க நல்லா கரெக்டான ரேட்டு போட்டிருப்பாங்க. ரொம்ப பீஸ் ரேட்னா கூட ரொம்ப ஓவராக இருக்காது. கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நம்ம தேடி பார்த்து 4-5 பிரான்ச்சில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். இப்போ பாருங்கள் இதுதான் பில்லு. எல்லாமே 999 பியூரிட்டி தான் போட்டிருக்காங்க. ஸோ காயின்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 999 பியூரிட்டி தான் இருக்கும். இதில் பாருங்களேன் எல்லாமே 1.8 1.9 தான் இருக்குது. ஒரு காயினுடைய வெயிட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் காயினில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 2 கிராம்ஸ். லீஸ்ட் பார்த்திங்கன்னா 1.8. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லிகிராம் வந்து கம்மியாக இருக்குது. அது எப்படி அந்த மாதிரி வெயிட்டு அவங்க போடுறாங்கன்னே தெரில. ஸோ டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 11.410
410 போட்டிருக்காங்க. கீழே வெயிட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து காயின்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 999 தான் இருக்கும். ஆனால் இதில் பியூரிட்டி பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து 1.8 1.9 அப்படி தான் இருக்குது. ஸோ மில்லிகிராம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.41 தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 600 மில்லிகிராம் வந்து அதில் காயினில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத விட கம்மியாக இருக்குது. பட் பில்லிங் எனக்கு இருக்கிற வெயிட்டை தான் போட்டாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 11.41 இல்லை. நான் வெயிட் செக் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11.28 அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 240 மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், அவங்க இல்லை மேம் இதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இதே வந்து கோல்டில் இதே 2.240னா கோல்டுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ சார் வரும், அது எப்படி நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை இது அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இவ்வளோ பர்ஃபெக்டாக யாரும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவரே என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது இன்றைக்கி ரேட்டுன்னு பார்த்தா ஒரு 6 ருபீஸோ 7 ருபீஸோ வந்தது. நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன் மேம் சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாரு. ஆர்கியூலாம் பண்ணலை. ஸோ அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலுமே ஏன் அந்த மில்லிகிராம் டிஃப்ரென்ஸ், அதாவது அவங்க தான் வந்து அந்த இதில் போடுறாங்க, என்ன சொல்கிறது, அந்த பார் கோட் போட்டு போடுறாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ ஒன்றுத்துக்கு 4 தடவை வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கிற மாதிரியே போடலாம் இல்லையா. ஏன்னா கஸ்டமர் போடும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. இது மட்டும் அந்த ஜுவல்லரிங்களெலாம் கொஞ்சம் பக்கவாக பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சில இடத்துலலாம் அந்த டிஃப்ரென்ஸ் வரவே வராது. ஜிஆர்டியில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ₹1 ₹2 தானே நம்ம விடுறத விட நம்ம கேள்வி கேட்கலாம், தப்பே கிடையாது. நம்ம தான் காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கேள்வி கேளுங்க, கூச்சப்படாதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். இதுக்கெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க நம்ம வெயிட்டு போடுறோம், நம்ம திருப்பி கொடுக்குறோம் இல்லையா. நம்ம ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்க எவ்வளோ கழிக்கிறாங்க, வெயிட் அதே தான் இருக்குது. ஆனால் டஸ்ட்டு இந்த சார்ஜ் அந்த சார்ஜுன்னு தேவையில்லாமல் 1% 2% கழிக்கிறாங்க. அப்போது அவங்களே நம்மளுக்கு வெயிட் அந்த மென்ஷன் பண்ணி கொடுக்குற வெயிட்டை விட ஏன் கம்மியாக இருக்குது அவங்கக்கிட்ட வாங்குகிற ஐட்டம்ஸ், அதை வந்து நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணணும். அப்போ அவங்க வந்து அதுக்கான கிளாரிட்டி வந்து கொடுக்கணும் அவங்க நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம ரைட்ஸ் அதுக்காக கன்சியூமரோட ஸோ நம்ம கன்சியூமர் ரைட்ஸை மட்டும் என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. எல்லோரும் கேட்க ஆரம்பித்தா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த பயம் வரும். ஓகே கேட்குறாங்க, நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் பியூரிட்டி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், மேலே வந்து 92.5 போட்டிருக்காங்க. ஸோ சில்வரில் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பியூரிட்டி வந்து 3 டைப் ஆஃப் இருக்குது. 4-5 டைப்பும் வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் இப்போ கொலுசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 80 89 கூட இருக்குது சில இடத்துல. ஸோ ஒரு ஜுவல்லரிலையும் நீங்கள் எந்த ஆர்டிக்கல் வாங்கினாலும் இதில் பாருங்கள் 99.9. ஸோ காயின்ஸ்க்கு பாருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 99.9 பியூரிட்டி, அதாவது கிட்டத்தட்ட 100% பியூரிட்டி மாதிரி. 92.5 பார்த்திங்கன்னா சில வெசல்ஸ், அதாவது தட்டு பாத்திரம் இதுக்கெல்லாம் 92.5 இருக்கும். இன்னும் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா 90 பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸ் வாங்கினாலும் பியூரிட்டி கேளுங்க. 92.5 90 89 அப்படின்னு கேட்டுட்டு வாங்குங்க. நீங்கள் எந்த பெரிய ஜுவல்லரி போனாலுமே சரி, அது வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல. ஸோ அந்த மாதிரி 92.5க்கு மட்டும்தான் அதில் அந்த ஹால்மார்க் மாதிரி ஒரு முதிரை போட்டு அதிலே 92.5ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. 90க்கெலாம் வந்து அதில் இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பியூரிட்டியை கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒரே ரேட்டில் தான் போடுறாங்க சில்வர். ஆனால் மலபாரில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காதது என்னென்னா 229 போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பியூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேட்டை வந்து மலபாரில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது அதாவது நான் பார்த்த ஜுவல்லர்ஸ் வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட போனதில்லை. பட் லலிதா, ஜிஆர்டி இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து என்ன பியூரிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் போட்டிருக்காங்க. ஸோ 229 அன்றைக்கி வந்து 92.5க்கு போட்டிருக்காங்க. 999க்கு வந்து மார்க்கெட் ரேட்டு தான். ஆனால் அதை விட வந்து ஒரு ₹10 கம்மியாக போட்டிருந்தாங்க. ஸோ 248 தான் எனக்கு பில் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி காயின்ஸ்லாம். ஆனால் அன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 256 இருந்தது. ஸோ அதுலேயுமே வந்து எனக்கு ஒரு ₹10 எனக்கு பெனிஃபிட்டாக தான் இருந்தது. ஸோ காயினை மாற்றினதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம 4 கிராம் கொடுத்து ஒரு பீஸ் ரேட்டுக்கு ஒரு 2 ரிங் வாங்கினதை விட நான் காயினாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு இது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு பெரிய பெனிஃபிட் என்னென்னா 99.9ன்றதுனால எனக்கு எதுவும் கழிக்க மாட்டாங்க ரொம்ப. இதுவே வந்து நீங்கள் 89 90 இதெல்லாம் நான் கேட்கணும். நான் வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், லலிதாலையும் கேட்டிருக்கேன், ஜிஆர்டிலையும் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குகிறோம், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்காக தான் வாங்குகிறோன்னா கூட நாளைக்கு அவங்களுக்கு இது தேவையில்லைன்னு கொண்டு போய் கொடுக்கும்போது நிறைய கழிச்சிடுவாங்க. ஸோ சில்வரில் மட்டும் இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், கேளுங்க எல்லாருமே. ஸோ 90 89 இந்த மாதிரி பியூரிட்டி இருக்கிற சில்வர்லாம் நீங்கள் கொண்டு போய் நீங்கள் நாளைக்கு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சோ ரிட்டர்ன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் வந்து 23%லேருந்து 30% வரைக்கும் கழிக்கிறாங்க. ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா 23% கழிப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுவுமே வந்து அவங்கக்கிட்ட வாங்கினதுன்னா ஒரு ரேட்டில் கழிக்கிறாங்க, லைக் 20% கழிப்போம் அப்படின்றாங்க. வெளியிலேருந்து வந்தால் ஒரு 23% 3% எக்ஸ்ட்ராவாக கழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட்டில். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 4 கிராம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 23%. ஸோ 4 கிராமுக்கு 23% எவ்வளோ வருமோ அந்த கிராமை கழிப்பாங்க.
ஸோ அன்றைக்கி வெயிட்டை தான் கழிப்பாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சில்வரு. 4 கிராம் சில்வர்னால் 4000 ரூபாய் நம்மளுக்கு நஷ்டம். ஸோ நம்ம என்ன தான் வந்து சேர்த்து, அதனால தான் நான் சொல்கிறேன் காயினாக வாங்குறது பெஸ்ட்டு சில்வரில். நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வாங்கும் போது அதோட பியூரிட்டியும் கம்மி, ப்ளஸ் அதை நீங்கள் கழிக்கும் போதும் ஜாஸ்தியாக தான் கழிப்பாங்க, 30% வரைக்கும் கழிப்பாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் வாங்குங்க. அதனால் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய காசை வச்சு தான் அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். நம்ம இவங்களுக்கு இல்லை, யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம், ஒரு பஜாருக்கு போகிறோம். இங்கே வந்து அந்த ரோட்டு கடையில் விற்கிறவங்களே நம்ம இங்கே ஓகே நீ கம்மி பண்ணலையா, நான் அடுத்த கடைக்கு போகிறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க வாங்க நான் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஜுவல்லர்ஸ்லையும் நடக்குது. இது நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சில்வர் போயிட்டு இந்த மாதிரி குவெஸ்டின் பண்ணிவிட்டு ஜிஆர்டிலேருந்து வெளியில் வரேன். வேண்டாம் இங்கே ரொம்ப வேஸ்டேஜ்லாம் ஜாஸ்தி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில மேலேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ளே அந்த ஸ்டாஃப் வந்து கீழே மேனேஜரோடு நிற்கிறாருங்க. ஏன் மேடம் போகிறீங்க வெளியில் அப்படின்னு கேட்டார் எங்களை. அப்போ நான் சொன்னேன், நான் இல்லை சார் நீங்கள் இவ்வளோ சார்ஜஸ் போடுறீங்க, சில்வர் ரேட்டை விட டபுள் மடங்கு எனக்கு மேக்கிங் சார்ஜஸும் இதுவுமே போடுறீங்க. ஸோ நான் வேறு ஷாப்புக்கு போகிறேன் அப்படின்னோடனே, இல்லை மேம் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணித்தரோம். டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளோ சார் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வேஸ்டேஜில் ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அது இன்னொரு ட்ரிக்கும் இருக்குங்க. 20% டிஸ்கவுண்ட்டு வேஸ்டேஜில்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படின்னா இப்போ 20% அவங்க வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா அதில் 20%. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 20ல் 20% அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ 20%ல் 20% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ வரும்னா 18% வரும். ஸோ அந்த 18% கடைசியில் நம்மளுக்கு போட தான் போகிறாங்க. இது ஒரு பெரிய நம்மளுக்கு சிலதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறோம். 20% டிஸ்கவுண்ட்னா நம்ம டேரெக்டாக 20% டிஸ்கவுண்ட் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வேஸ்டேஜில் 20% டிஸ்கவுண்ட். ஸோ 20% வேஸ்டேஜ்னு அவங்க அதில் டேக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு 18%ன்னு போட்டு கொடுப்பாங்க. அந்த மேனேஜர் வந்து எழுதி கொடுக்குறாரு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அவங்க 18% நம்ம பில் வரைக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் யாருக்குமே வந்து திருப்பி நம்ம கேட்கணும், கொஸ்டின் பண்ண நம்மளுக்கு எம்பாரசிங்காக இருக்கும். என்னடா அது அவ்வளோ சொன்னார், 20% கம்மி பண்ணுறேன்னு பண்ணாங்க, ஆனால் கடைசியில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையேன்னு வீட்டுக்கு வந்து தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இதுதான் அவங்களோட ட்ரிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய அவேர்னஸ் கம்மி. ஸோ எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்கன்னுவாங்கள்ல. நான் அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரல, பட் நம்மளுக்கு பப்ளிக் அவேர்னஸ் கம்மி. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கன்சியூமர் ரைட்ஸையும் நம்மளுடைய அவேர்னஸ்லையும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு. முன்னாடிலாம் ஜிஆர்டினா போய் எல்லோரும் விழுந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கீம்ஸே வந்து நிறைய ஃப்ளக்சுவேட் ஆச்சு. ஸோ முன்னாடி வந்து வெயிட் வச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் வேறு அமௌண்ட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. நானே வந்து 2021லையோ 22லையோ ஒரு சீட்டு போட்டிருந்தேன். அப்போ வந்து அவங்க வெயிட்டை தான் அக்குமுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கீமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் அக்குமுலேட் பண்ணுறதை நிறுத்திட்டு வேஸ்டேஜையும் போட்டுட்டு ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேட் பண்ணாங்க. கஸ்டமர்ஸ் யாருமே வரல இப்போல்லாம். இப்போ நிறைய அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு. கோல்டு எப்படி வாங்கணும், எப்படி வந்து நம்மளுக்கு லாஸ் இல்லாமல் வாங்கணுன்ற அவேர்னஸ் வந்ததுனால இப்போ அவங்களே வந்து நிறைய மாற்றிட்டுருக்காங்க ஸ்கீம்ஸ் எல்லாம். ஸோ அதனால் சில்வரில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு காயின்ஸாவோ பார்ஸாவோ வாங்கிக்கோங்க. இல்லை என்கிட்ட வந்து நான் ஆர்டிகல்ஸாக வாங்க போகிறேன்னா கூட நீங்கள் 92.5ன்னு பாருங்கள். ஏன்னா அது நீங்கள் திருப்பி போடும்போது அவ்வளோ குறைக்க மாட்டாங்க. அதுவும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஜுவல் ஷாப்லேயும் வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அந்த கடையில் போய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எங்களுக்கு கம்மியாக தான் நான் கழிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அது வந்து சில சமயம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம அது எல்லாமே ஞாபகம் வச்சுருக்க முடியாது. பட் இந்த பில்லெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் எந்த கடையில் வாங்கினன்றது வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கடையில் போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட அந்த பர்சன்டேஜ் கம்மியாக தான் ஆகும். ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்றப்போ காயின்ஸ் அண்ட் பார்ஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட சில்வர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸாக வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் சில்வர் அகெயின் நான் சொல்கிறேன், வாலட்டாலிட்டி ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸாக வாங்குறீங்கன்னா 92.5 பாருங்கள், பியூரிட்டி என்னன்னு கேளுங்க. இதை நான் திருப்பி கொடுத்தேன்னா எனக்கு நீங்கள் எவ்வளோ கழிப்பீங்கன்னு கேளுங்க. நம்மளோட ரைட்ஸு, நம்ம ₹1 செலவு பண்ணுறதும் நம்மளுடைய பைசா தான். ஸோ அதனால் வந்து அவங்க தான் லாபம் ஈட்டுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த கூச்சமும் படாதீங்க. யாருமே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாமல் குவெஸ்டின் கேளுங்க. நான் இப்போ வாங்குகிறேன், நாளைக்கு சப்போஸ் நான் இது கொண்டு வந்து நான் விற்றேன்னா எனக்கு எவ்வளோ கழிப்பீங்க, என்ன ரேட் வரும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்ன போடுவீங்க, மேக்கிங் சார்ஜ் என்ன, வேஸ்டேஜ் என்ன, இதெல்லாம் கேட்டுக்கோங்க. ஸோ எங்கே வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி கரெக்டாக விசாரிச்சுட்டு பொறுமையாக வாங்குங்க. டைம் இருக்கிறவங்க இப்படி பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கடையில் எது பெனிஃபிட்டாக இருக்குது, எங்கே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு, எங்கே பியூரிட்டி நல்லாயிருக்கு, எங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வீடியோஸ் பார்த்து கூட தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நேரில் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பைசா. அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சா நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது.
ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பசங்களுக்கும் வந்து இது சொல்லணும் கண்டிப்பாக. அப்பப்போ நான் சொல்லிக் கொடுத்துருவேன் என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா. அவங்களுக்கும் தெரியணும். ஏன்னா எனக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் இதை பற்றிலாம் நான் கற்றுக்குறேன், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம கூடவே பசங்களை கூட்டிகிட்டு போகிறோமா, இதெல்லாம் அப்பப்போ சொல்லிக்கணும். இது இவ்வளோ பியூரிட்டி, இது இவ்வளோ கிராமு, இன்றைக்கி இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, பட் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு. நாளைக்கு அவங்க போய் திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஓரளவுக்கு பேசிக் அவேர்னஸ் கிடச்சிருச்சுன்னா, ஸோ நாளைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதே எதில் வந்து லாஸ் ஜாஸ்தி, எதில் வந்து கெயின் ஜாஸ்தி அப்படின்னு தெரிஞ்சு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ த ஏர்லி தே இன்வெஸ்ட் த ஏர்லி தே ரீப் தேர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபைனான்ஸை பற்றியும் பசங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா, பசங்களுக்கு படிப்பை விட ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப முக்கியங்க. மதுரை வீரன் வந்து அவரோட சேனல்லையும் சொல்கிறாரு, போய் கேளுங்க. ஸோ ஃபினான்ஸை பற்றி நிறைய சொல்லிக் கொடுங்க, நீங்களும் கற்றுக்கோங்க.